ஒரு ராஜா இருந்தார் ஒரு நாட்டில். அந்த ராஜா கூடயே எப்பயுமே வந்து ஒரு மெய்க்காப்பாளன் இருந்துட்டு இருந்தார். அந்த மெய்க்காப்பாளன் வந்து காலையில் சீக்கிரமாகவே ராஜா கூட வந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் கூடயே இருப்பார். ஆனால் ஒரு மந்திரி ஒருத்தர் இருந்தார். அவர் காலையில் 10 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு போயிடுவார். ஆனால் அந்த மந்திரிக்கு தான் எல்லா மரியாதையும் மதிப்பும் சம்பளமும் கூடுதலாக கிடச்சிக்கிட்டே இருந்தது. இந்த மெய்க்காப்பாளனுக்கு வந்து இந்த மந்திரியை பார்த்து ஒரு நாள் ரொம்ப பொறாமையாயிடுச்சு. நம்ம வந்து காலையிலே வரோம், சாயங்காலம் ராஜா தூங்குற வரைக்கும் அவர் கூட தான் இருக்கிறோம், ரொம்ப நேரம் நம்ம தான் செலவு பண்ணுறோம், ராஜாவுக்கான எல்லா சேவைகளும் நம்ம தான் செய்கிறோம். ஆனால் வந்து இந்த மந்திரி வந்துக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் பணமும் சேருது, எப்படி அப்படின்னு வந்து ரொம்ப பொறாமையில் ஒரு நாள் ராஜாக்கிட்டே போய் சொல்கிறாரு. ஐயா, நான் தான் காலையில் வரேன், நான் தான் சாயங்காலம் லேட்டாக போகிறேன், எப்பயும் நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், நீங்கள் என்ன ஆணையிடுறீங்களோ அந்த ஆணையத்தை நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இருந்த பட்சத்துலேயும் வந்து எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அமைச்சருக்கு தான் மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்குது, அவருக்கு தான் சம்பளமும் அதிகமாக போகுது. இது ஏன் அப்படின்னு கேட்டாராம் ராஜா கிட்ட. ராஜா சொன்னாரா, இதை பற்றி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், நீ இதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாலாம். சில நாட்கள் கழித்து இந்த மெய்க்காப்பாளனை கூப்பிட்டு ராஜா சொல்கிறாராம், நம்ம கடலுக்கு வந்து ஒரு கப்பல் வந்திருக்கு, அதில் என்ன வந்திருக்குன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். மெய்க்காப்பாளன் வந்து போய் கடற்கரையில் விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறாரா, ஐயா, நம்ம கடலுக்கு ஒரு கப்பல் வந்திருக்குது, அந்த கப்பல் வந்து குதிரைகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். சரி, அந்த கப்பல் போய் எங்கேருந்து வந்திருக்குன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாராம். திருப்பி அந்த மெய்க்காப்பாளன் ஓடி போய், ஐயா, இந்த கப்பல் வந்து விசாரித்தேன், அரேபிய நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். சரி, எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு போய் நீ விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். திருப்பி அந்த மெய்க்காப்பாளர் ஓடினாராம் மூச்சு வாங்க. போயிட்டு, ஐயா, அதில் வந்து 100 குதிரைகள் இருக்குது, அந்த குதிரைகளை விற்கிறதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். இதுக்குள்ளேயே அந்த மெய்க்காப்பாளர் வந்து டயர்ட் ஆகிட்டாராம். சரி, எவ்வளவுக்கு விற்க முடியும், என்ன வேணும் அதுக்கு சமமாக அப்படின்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். மைக்காப்பாளன் அதுக்குள்ளே டயர்டாகி, வேண்டாம் ஐயா, என்னால் இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னாராம். சரி, நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மந்திரியை கூப்பிட்டு, நம்ம நாட்டு கடற்கரைக்கு வந்து ஒரு கப்பல் வந்திருக்கு, என்னென்னு போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாராம். மந்திரி போயிட்டு திருப்பி வந்து சொல்கிறாராம், ஐயா, அந்த நம்ம நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கப்பல் வந்து அரேபிய நாட்டிலேருந்து வந்திருக்கு, அதில் 100 குதிரைகள் இருக்குது, அந்த 100 குதிரைகளுக்கு ஈடாக வந்து அவங்க இத்தனை மிளகு மூட்டையும் இத்தனை வாசனை திரவியங்களும் இவ்வளவும் கேட்குறாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோக்கு பொருத்தமானது இல்லை. 80 மூட்டைகள் இருந்தாலே நம்ம அதை பண்ணிடலாம், நீங்கள் விருப்பம்னு சொன்னீங்கன்னா 80 மூட்டைகளுக்கே அதை பேசி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே ராஜா மெய்க்காப்பாளனை கூப்பிட்டு கேட்டாராம், இப்போ எனக்கு புரிஞ்சுதா எதுக்காக நான் வந்து இவருக்கு அதிகமான சம்பளமும் சன்மானமும் மதிப்பும் கொடுக்குறேன், உனக்கு ஏன் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னான்னா, அந்த மந்திரி அப்படின்றவர் வந்து அறிவு சார்ந்து இயங்குறாரு. நிறைய பேர் நம்ம வந்து அறிவு சார்ந்து இயங்கினா மட்டும்தான் நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்து பொறாமை இருக்கும், ஏன் இவங்க மட்டும் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, இவங்க மட்டும் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியல, இவங்க மட்டும் ஏன் அதிகமாக உயர்றாங்க, நம்ம மட்டும் ஏன் உயர முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் உற்று நோக்கினீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அறிவு சார்ந்து அவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தாங்கன்னா உணர்வு சார்ந்து இயங்குறாங்க, அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இல்லை. நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம், மத தலைவர்களுக்கு பின்னாடி இருக்க கூட்டங்கள்லாம் நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரியான விஷயங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வெறுப்புணர்வில் ஒரு கொதிநிலையிலே வச்சுருப்பாங்க, உங்களை ஒரு போராட்ட குணங்கள்லேயே வச்சுருப்பாங்க. நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா அது கடைசியில் ஒரு வெறுப்புணர்வில் தான் போய் முடியும். அடுத்தவங்க மேலே நம்ம பரப்பக்கூடிய வெறுப்பு அப்படின்றது நம்மளுடைய உடல்லே நம்மளோட உணர்வுலேயே அந்த வெறுப்புணர்வு கலந்துடுது. அந்த வெறுப்புணர்வு கலந்துறதுனால நம்ம தலையில் இங்கே சுரக்கக்கூடிய திரவம் அப்படின்றது வெறுப்பு திரவமாக இருக்கிறதுனால நம்ம நல்ல உணர்வுகளை ஈர்க்க முடியல. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா, நான் என்ன மாதிரியான உணர்வுகளை ஈர்த்தா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம செல்வத்தை கொண்டு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை அதிகமாக்கக்கூடிய உணர்ச்சிகளை தான் நம்ம ஈர்க்கணும். அப்போ உங்களை நோக்கி செல்வத்தை ஈர்க்கணும் அப்படின்னா, நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், அப்ரோச்சஸ்கள், ஆக்ஷன், வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய உணர்வுகளாக இருக்கணும். அப்போ அன்பு, மகிழ்ச்சி, இரக்கம், நன்றி உணர்வு, உற்சாகம், மனநிறைவு போன்ற உணர்ச்சிகளை நம்ம வந்து உணர்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலம் வளமாக இருக்கும். ஸோ ஒரு வெற்றிக்கு பின்னால் ஆழ்ந்த நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து எதை நம்புகிறோமோ, நம்ம எதை உணர்கிறோமோ, நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்குளால் ஜெயிக்க ஆற்றலை உனக்கு பிடிக்கும். அந்த ஆற்றல் தான் உங்களோட உணர்ச்சி. பசி, தூக்கம், கோபம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு. அந்த உணர்வு தான் உணர்ச்சியை உருவாக்குது. அதே மாதிரி தான் அன்பு தான் வந்து நல்ல உணர்ச்சியை உருவாக்குது. அப்போ அன்பு, மகிழ்ச்சி, இரக்கம், நன்றி உணர்வு, உறக்கம், இரக்கம் அதெல்லாம் நம்ம இப்போ வச்சுருந்தோம்னா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அதை தான் உணர்ந்து கொண்டு இருக்கணும். இது இல்லாமல் கோபம், பொறாமை, துக்கம் அந்த உணர்வுகளெல்லாம் நம்ம எப்போத்தாலும் உணர்ந்து கொண்டு இருந்தால் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அதை தான் நம்மளால் இருக்க முடியும்.
நம்ம நம்ம என்னத்தை விரும்புகிறோமோ அதை தான் நம்மளால் அடைய முடியும். நன்றாக உணர்வது தான் எதையும் அடைவதற்கான மந்திரம். உங்களை பற்றி நீங்கள் எப்படி நினைச்சிருக்கீங்களோ அப்படி தான் உங்களால் ஆக முடியும். நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ அதை தான் ஈர்க்க முடியும். ஓவர் நைட்டில் ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டான்னா, ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆக முடியும். பட் அதற்கு முன்னாடி அதற்கான வேலைகளை அவர் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் அறிவு சார்ந்து உழைக்க வேண்டும். யாருக்குமே எதுவுமே இலவசமாக கிடைக்காது. நான் பெற்ற வெற்றியோ நான் பெற்ற தோல்வியிலேருந்து நான் கொண்ட பாடங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஐ ஹவ் லேர்ன் லெசன்ஸ் இன் எ ஹார்ட் வே. ஸோ அதனால் நம்ம அறிவு சார்ந்து இயங்கிறது எப்படி, பெறுவதை பெறுவது எப்படி நமக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நம்ம உணர வேண்டும். நம்ம ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருது. எல்லா எண்ணங்களுமே நேர்மறையான எண்ணங்கள் கிடையாது. எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய வருது. அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வரப்போ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு தோல்வி தான் தரும் அப்படின்றத உணர்ந்து நம்ம வெற்றி அடைவதற்கான நேர்மறையான எண்ணங்கள், அது என்ன மாதிரி எண்ணங்கள்? அன்பு, மகிழ்ச்சி, இரக்கம், நன்றி உணர்வு, உற்சாகம், மனநிறைவு போன்ற உணர்ச்சிகளை இப்போது உணர்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலம் வளமாக இருக்கும். அறிவு சார்ந்து நம்ம உழைக்க வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே அறிவு சார்ந்து தான் உழைத்தார்கள். அது எப்படின்றத நான் பின்வரும் வீடியோக்களில் சொல்கிறேன். ஐ ஹவ் லேர்ன் லெசன்ஸ் இன் எ ஹார்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருக்கும் எல்லா பாடங்களும் கிடச்சிருக்கு. அதனால் அடுத்தவங்க பெற்ற பாடங்கள்லேருந்து நம்ம பாடங்கள் பெற்றால் நம்ம லாபத்தை சம்பாதிக்கலாம். நானே தான் எல்லாத்தையும் உணர்ந்து கற்றுப்பேன் அப்படின்னா நம்ம நஷ்டத்தை தான் சம்பாதிக்கணும். நீங்கள் லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்களா, நஷ்டத்தை சம்பாதிக்க போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. என் பேர் விஜயகுமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களை பணக்காரனாக்கிறதுக்கான உதவியை என்னாலையும் செய்ய முடியும். நன்றி.